இப்போ இருக்கிற அக்ரி இண்டஸ்ட்ரியில் மேக்ஸிமம் ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணி தான் விவசாயம் பண்ணுறாங்க. அதில் காமனான ஒன்று அமோனியா, யூரியா. இந்த ஃபர்டிலைசரெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட கிராப்ஸை சீக்கிரமாகவே வளர்க்க முடியும். அது போக நம்மளுக்கு விளைச்சலும் அதிகமாகவே தரும். இந்த ஃபர்டிலைசர் எல்லாமே எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா, நேச்சுரல் கேஸை வச்சு தான் உருவாக்குறாங்க. நேச்சுரல் கேஸை வச்சு அமோனியா உருவாக்குவாங்க. அமோனியாவை அப்புறம் யூரியாவை கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதை தான் ஃபார்மர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஏன் கல்ஃப் கண்ட்ரீஸில் ஃபர்டிலைசர் எல்லாமே சீப்பாக கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கல்ஃப் கண்ட்ரீஸ் கிட்ட பெரிய லெவலில் நேச்சுரல் கேஸ் ரிசர்வ் இருக்குது. அதனாலேயே அவங்களால லோ காஸ்ட்டில் ஃபர்டிலைசரை வந்து உருவாக்க முடியும் மித்த கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாருமே ஃபர்டிலைசர் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல பெரிய ஆளாக இருக்காங்க. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த சோக் பாயிண்டில் தான் மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட் நடக்குது. இதனால இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஃபர்டிலைசரை இம்போர்ட் பண்ணுறதுல 40% மிடில் ஈஸ்ட்லேருந்து தான் நமக்கு வருது. ஃபர்டிலைசர் எல்லாமே நம்ம கவர்மெண்ட் மானிய விலையில் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இங்கே ப்ரைஸ் பெரிய பிரச்சனை கிடையாது. இங்கே முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா சப்ளை தான். இங்கே சப்ளையை விட டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது ஃபார்மர்ஸ் எல்லாமே கம்மியான ஃபர்டிலைசர் தான் வாங்குவாங்க. ஸோ கம்மியான ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணால் அவங்களோட விளைச்சலும் கம்மியாகும். விளைச்சல் கம்மியானால் ஃபுட் ப்ரைஸ் எல்லாமே அதிகமாகும்.